வணக்கம். இந்த உலகத்திலேயே எளிமையானதும் மிக கடினமானதும் ஒன்றுதான் பேசுவது. இந்த வாயை வைத்துக்கொண்டு இந்த நாக்கை சுழற்றி பேசுவது என்பது மிக எளிமையானது. என்ன வேணாலும் பேசிடலாம், எப்படி வேணாலும் பேசிடலாம். ஆனா இப்படித்தான் பேச வேண்டும் என்று மேடையில பேசுகிறோம் பாருங்க, அது மிக கஷ்டமான காரியம். உலகத்துல எதுக்கும் அஞ்சாத பெரிய மிலிட்டரி வீரன் கூட மேடையிலேயே 2 வார்த்தை பேசுனா மேடை கூச்சம், மேடை பயம், ஸ்டேஜ் ஃபியர் என்று சொல்லுவார்கள். வாய்க்கு உட்கார்ந்து வாய்களையே பேசுவான், வீட்டுல உட்கார்ந்து வாய்களையே பேசுவான். மேடையில ஏறி ஒரு அம்பலத்துல ஏறி விட்டால் பேச்சே வராது. கைகால் நடுங்கி பாம்பை பார்த்தது போல பதறுவாங்க. பல பேரை பார்த்திருக்கேன். சட்டையை பிடிச்சி கிழிச்சில பேர் பட்டெல்லாம் கிள்ளி எடுத்துருவான். பெரியவர்களே, தாய்மார்களே வணக்கம், தாய்மார்களே பெரியவர்களே வணக்கம்னு பட்டன் கையில் வந்துடும். அது ஏன் பேசுறது கஷ்டம்? பேசுவது ரொம்ப கஷ்டம். எல்லாராலும் பேச முடியாது. அவ்வளவு கஷ்டமான விஷயம் அது. வாய் இருக்குன்னு சும்மா சண்டை போடுறது வேற, அது பேசுறது வேற. பெரியவர்களே தாய்மார்களே, தாய்மார்களே பெரியவர்களே, பெரியவர்களே தாய்மார்களே, தாய்மார்களே பெரியவர்களே பேசிட்டா இருக்கான் ஒருத்தன். நான் நான் உங்களுக்கு முன்னாலே வந்து நின்று கொண்டு பேச வருகிற போது என்ன பேசலாம் நினைக்கிற போது இந்த நல்ல நேரத்திலே பெரியவர்களே உங்களை விட்டு விடைபெறும் முன்பாக ஒன்றே மட்டும் சொல்லிக்கொண்டு விடைபெறலாம் நினைக்கிற இந்த அற்புதமான காலகட்டத்தில் பெரியவர்களே ஒன்றே மட்டும் சொல்லிக்கொண்டு விளக்கமாக தீர்க்கமாக சொல்லலாம் நினைக்கிற இந்த நேரத்திலே பெரியவர்களே ஒன்றே மட்டும் சொல்லிக்கொண்டு இந்த பெரியவர்களை தாய்மார்களே ஒன்றே மட்டும் சொல்லிக்கொண்டு தான் ஒருத்தர் கலவண்டு இருந்துட்டான். என்னடா சொல்ல வர? சொல்லவே மாட்டேங்க அப்படின்னா சொல்ல நினைக்கிறான். உள்ள விஷயம் இருக்கு. இணருழ்த்தும் நாரா மலரணையர். வள்ளுவர் சொன்னாரு, நினைத்ததை வெளியில் சொல்ல மற்றவனுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல முடியாதவன் மனம் இல்லாத பூவை போல. பார்க்க அழகா இருக்கும், படிச்சிருக்கான், நல்லா கற்றவன், ஆனால் கற்றதை வெளியில் மற்றவனுக்கு புரிய முடியாத சொல்ல முடியாது. இணருழ்த்தும் நாரா மலரணையர். அருமையா பூத்திருக்கு, இதெல்லாம் விரிஞ்சிருக்கு, ஆனா மணக்கல. அந்த மணக்காத பூவுக்கு மதிப்பு உண்டா? மங்கையர்கள் சூடுவது உண்டா? கடவுளுக்கு அதை சாற்றுவது உண்டா? கிடையாது. இப்ப மணக்காத மலர் தான் பேச்சாற்றல் இல்லாதவன். மற்றவனுக்கு எண்பொருளவாக செல சொல்லி தாம் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவுன்னார் வள்ளுவர். நீ நினைத்ததை அவன் மனசுக்கு கொண்டு போய் செலுத்த தெரியணும். அப்படிப்பட்ட வார்த்தை ஒரு முறை கேட்டாலே அவனுக்கு அப்படியே போய் மனசுல நிற்கும். அப்படி சொல்ல தெரியுமா அப்படின்னு கேட்கிறார். ஆக சொல்லாற்றல்ங்கிறது ரொம்ப கஷ்டமானது, பேசுவது ரொம்ப கஷ்டமானது. அவை பாட்டி அழகா சொன்னா ஒரு பாட்டுல, ஆர்த்த சபை 101, ஆர்த்த சபை 101 1001 புலவராம். பாடம் நல்லா கவனிங்க. ஆர்த்த சபை 101 1001 புலவராம், வார்த்தை 10001, வார்த்தை 10001. பின்னால கோடியில் ஒருவர் தாதான்னு சொன்னாங்க, அப்புறம் பார்ப்போம். இந்த 3 நிமிடம் வச்சுக்கிடுவோம். ஒரு பெரிய சபையில மேடையிலே ஏறி அமர்ந்திருக்க வேண்டும் என்கிற தகுதி 100 பேர்ல ஒருத்தனுக்கு தான் இருக்குமா. சில பேர் போய் உட்கார்ந்து எப்படி உட்காந்துருப்பான் பாத்தீங்களா, இப்படி பார்ப்பான், இப்படி பார்ப்பான், அப்படி பார்ப்பான், உட்காந்துக்க முடியாது சொல்லிடுவான், காலத்துக்கு மேல வச்சு பார்ப்பான். ஒரு சபையில போய் அப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்க பாருங்க, படிச்ச உட்காந்துக்க சபையில அது உட்கார எல்லாத்துக்கும் முடியாது. சரஸ்வதி தேவி பாத்தீங்களா, அப்படி கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பாங்க. லட்சுமி செல்வத்துக்கு அதிபதி தாமரை மீது நின்று கொண்டிருப்பார்கள், பார்வதி நின்று கொண்டிருப்பார்கள். ஆனா சரஸ்வதி வீணையை வைத்துக் கொண்டு கலைமகள் அப்படி கால் மேல கால் போட்டு அப்படி உட்கார்ந்துருப்பாங்க. இந்த கல்வி ஆணவத்தை கொடுக்கிறது, தைரியத்தை கொடுக்கிறது. ஆக அந்த சபையில உட்கார்றதுக்கு ஒரு தகுதி வேணும். அது 100 பேர்ல ஒரு ஆள் தான் இருக்கும். அடுத்த வரியை பாருங்க, 1001 புலவராம். அந்த சபையில உட்கார்ந்துக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அந்த சபையிலே எழுந்து எதையாவது ஒன்றை அறிவாக செய்ய வேண்டும் அல்லது அறிவோடு பேச வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் புலவர்கள். புலவர் என்றால் அறிஞர்கள். அவன் 1000த்துல ஒருத்தன் தான் இருப்பான். 100 பேர்ல ஒருத்தன் மேடை ஏறலாம், 1000த்துல ஒருவன் தான் அறிஞனாக இருப்பான், புலவனாக இருப்பான். அடுத்த வரி பாருங்க, வார்த்தை 10,001. 10,000னா 10,000. 10,000 பேர்ல ஒருத்தன் தான் அறிவாளியா இருந்தாலும் அறிந்ததை எடுத்து பேசக்கூடிய ஆற்றல் உள்ளவனாக இருப்பான். அப்ப 10,000 பேர்ல ஒருத்தன் தான் பேச்சாளனா இருப்பான். இப்ப சிவகாசியின் மக்கள் தொகை ஒரு 1,00,000 வச்சுக்கிடும் உதாரணத்துக்கு. 1,00,000 பேர் இருந்தாங்கன்னா அதுல 10 பேர் தான் பேச்சாளா இருக்க முடியும். 10 பேர் தான் நினைச்சதை பேசக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஆக அழகாக சொன்னால், ஆர்த்த சபை 101 1001 புலவர், வார்த்தை 10,001. அப்போ பேச்சாற்றல் என்பது சாதாரண விஷயம் அல்ல. எல்லாராலும் பேசிவிட முடியாது, நினைத்ததை வெளியிலே சொல்லிவிட முடியாது. அதுக்கு பேர் தான் பேச்சாற்றல். உலகத்திலேயே பேச்சாற்றல் மிக்கோர் பல சாதனைகளை புரிந்திருக்கிறார்கள். பேசி பேசியே ஜெயித்திருக்கிறார்கள். பேச்சாற்றலால் பல பேரை கவர்ந்து இழுத்திருக்கிறார்கள். பேச்சாற்றலால் பதவி அடைந்திருக்கிறார்கள்.
என்றெல்லாம் படிக்கிற போது பேச்சு கலை என்பது இருக்கிறதே, அது மிகச்சிறந்த கலையாக இருக்கிறது. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் பழக முடியும், பழகுவோம். நாமும் பேச்சாளராக வர எத்தனிப்போம், முயற்சிப்போம். நன்றி, வணக்கம்.